ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜாகிரபியில் சாப்டர் 3ல இருக்க ஃபர்ஸ்ட் டியூரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியா. ஏன் அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவோட பேக் போன் சொல்கிறாங்க பார்க்குறோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரொவைட் ஃபுட் ஃபார் பீப்புள்ஸ். ஓகேவா? பீப்புள்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு வந்து அக்ரிகல்ச்சர் தான் சப்ளை ஆகுது. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மெனி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ் பேர் எழுதிப்போம். என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து காட்டன், அடுத்தது ஜூட், அடுத்தது சுகர் கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் ரா மெட்டீரியல் சென்ட் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறதுனா வேலை வாய்ப்பு. யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ஒர்க் இருக்கு. ஓகேவா? அதுதான் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஏன் இந்தியாவோட பேக்போன் சொன்னதுக்கு ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் பீப்புள்ஸ். பீப்புள்ஸ்க்கு தேவையான ஃபுட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் வருது. அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் ரா மெட்டீரியல் சென்ட் பண்ணுறது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 மெயின் ரீசனால தான் அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவோட பேக்போன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.